வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது தேசிய அளவில் தற்கொலை துயரில் தமிழகம் 2வது இடம் என்பதான ஒரு செய்தி. அது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் பெருகி வருகிற சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடம் வகிப்பதான ஒரு செய்தி நமக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. மனித உயிர்கள் விலை மதிக்க முடியாத மாபெரும் பொக்கிஷம். ஆனால் பல நேரங்களில் பல்வேறு விதமான விபத்துக்கள், சாலை விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே வருகிற இந்த சூழல், அவற்றை தடுப்பதற்கு அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான தடுப்பு நடவடிக்கைகள் என்னதான் சட்டத்திட்டங்கள் கொடுத்து விதிமுறைகள் கொடுக்கப்பட்டாலும் பல நேரங்களில் விதிமுறைகளை காற்றில் பறக்க விடுகிற நம்முடைய அசாதாரணமான சில குணங்களினால் பல்வேறு விதமான சம்பவங்கள் அரங்கேறி விடுகிறது. மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எல்லோருடைய ஆசையும் கூட. ஆனால் பல நேரங்களில் தலைநகரங்களில் பல்வேறு விதமான கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறதை பார்க்கிறோம். பல்வேறு விதமான கொலைகள், கள்ளக்காதல் கொலையாக இருக்கலாம் அல்லது அரசியல் பழிவாங்கும் கொலைகளாக இருக்கலாம். இப்படி தலைநகரில் ஊடகங்களில் செய்திகளை பார்க்கிற பொழுது பல நேரங்களில் தலைநகரம் கொலை நகரமாய் மாறி வருகிற காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மனித உயிர்கள் மதிப்பு கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். ஆனால் பல நேரங்களில் இப்படிப்பட்ட தற்கொலை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை குறித்து இந்த விவாதத்தில் பேச இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தனக்கென்று தன்னிகரற்ற இடம் பிடித்தவரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் தற்போது ஓய்வு பெற்ற அதிகாரியுமான திரு முருகன் ஐஏஎஸ் அவர்கள் மத்தியில் இருக்க ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக பத்திரிகை உலகில் தனக்கென்று தன்னிகரற்ற இடத்தை பிடித்தவர் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான திரு நூருல்லா மத்தியில் வந்திருக்க ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக காவல்துறையில் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு கருணாநிதி அவர்கள் மத்தியில் இருக்கிற ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சுந்தரவள்ளி மத்தியில் இருக்க வணக்கம். நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேசிய அளவில் தற்கொலை துயரில் தமிழகம் 2வது நிலை என்ற ஒரு செய்தி. மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும், போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் உடனே தற்கொலை முயற்சிகளுக்கு மேற்கொள்கிற சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கு. அதுவும் சமீப காலங்களாக தற்கொலைகளும் பெருகித்து வருகிற ஒரு செய்திகளை ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? இவற்றையெல்லாம் களைவதற்கு மாநில அரசுகள் என்னென்ன மாதிரியான துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது? அந்த நடவடிக்கைகள் மக்களை முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா என்பதை குறித்து பேசியிருக்கிறோம். துவக்கத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள், உங்கள் பார்வையில் இன்றைக்கு ஒரு மனித உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரு அவசியமானது, எல்லோரும் பாதுகாக்கப்பட ஒரு விஷயமாக இருக்கிற இந்த சூழலில் தேசிய அளவில் தற்கொலை துயரில் தமிழகம் 2வது நிலை என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? தற்கொலைக்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம். ஒன்று வேலையில்லா திண்டாட்டம், போதிய கல்வி இல்லாமை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை நீட்டித்துக் கொள்ள முடியாத சூழல்கள், இப்படி பல காரணங்கள் சொல்கிறார்கள். அப்படி பல காரணங்களில் இன்றைக்கு தமிழகம் அது 2வது இடத்தில் இருக்கிறது என்பதான ஒரு செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை, வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் பார்வையில்? இந்த சப்ஜெக்டை ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது முதல்ல நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு காரண காரியங்களை கற்பிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எண்டே கிடையாது. நிச்சயம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா வேலையில்லா திண்டாட்டம், ஏழ்மை, இவங்க யாரும் அதிகமாகலாம் தற்கொலை பண்ணிக்கலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இப்போ உலகத்திலே ரொம்ப வளமிக்க ஐரோப்பிய நாடு ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனின்னு சொல்லலாம். அங்கே உள்ள தற்கொலையெல்லாம் நீங்கள் நம்பவே முடியாது. அப்புறம் இங்கேயே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா பெரிய பணக்கார வீட்டில் ஏகப்பட்ட சொத்து உள்ளவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஸோ ஏழ்மைக்கும் தற்கொலைக்கும் நாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இப்போ எதில் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்குன்னு இல்லை. அப்போ அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நேட்ஸாக சொன்னது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷனை கூப்பிட்டு கேட்டேன், அவர்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி எனக்கு சொல்லுன்னு. ஐயா, பொய்யை 3 விதமாக பிரிக்கலாம். லை, கிரேட்டஸ்ட் லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாரு. அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது பெருசில், அதை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணணும். இப்போ தமிழகம் 2வது இடம், முதலிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரண காரியங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதே நேரம் நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. கவர்மெண்ட் சோஷியல் இஷ்யூஸை பார்க்குறதே இல்லை இந்தியாவில். நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் 4 நாள் ஆச்சு அமெரிக்காவிலேருந்து ஒரு 8 டேஸ்க்கு முன்னாடி நியூயார்க்கில் ஃபெடரேஷனை நான் அட்ரஸ் பண்ணேன், கொஸ்டின் ஆன்சர் செஷன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், அமெரிக்கா ரொம்ப பிரமாமாக முன்னேறி இருக்கிறதுக்கு தொழில்துறையோ பொருளாதாரத்துறையோ நிர்வாகமோ விட அதிகமான காரணம்
சோசியல் துறை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இவங்கெல்லாம் பேசிட்டு நான் அப்புறமா சொல்லலான் இருக்கேன் அதை பற்றி. நாம் இன்னும் சோசியல் கான்செப்டே கவர்மெண்ட்லேயும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம புகுத்தலை. சமூகம் எப்படி இருக்கிறது என்று கவனித்து சமூகத்தில் உள்ள அநீதியை களையதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அதை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் சோஷியல் இஷ்யூஸ் லைக் சூசைடு, ரன்னிங் அவே ஃப்ரம் பேரண்ட்ஸு, taking wrong decisions by young people, elderly people also taking wrong decisions, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் குயிக்காக சொல்லிடுறேன். சுவிட்சர்லாண்டில் வந்து பெங்கால்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருந்தாங்க. அவங்க வந்து டாக்டர், அந்த அம்மாவும் டாக்டர், அவரும் டாக்டர். ஒரு குழந்தைக்கு 4 வயசு, ஒரு குழந்தைக்கு 2 வயசு. 2 வயசு குழந்தைய படுக்கையில் படுக்க வச்சுட்டு தொட்டில் ஆட்டிட்டு 4 வயசு குழந்தைய படுக்கையில் படுக்க வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை அம்மா அழுது, நீ சும்மாருன்னு சொல்லி பண்ணி அது உருண்டு விழுந்து அடிபட்டுடுச்சு. ஒரே சத்தம், பக்கத்து வீட்டிலலாம் ஆள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே அசந்து போயிட்டாங்க. அங்கே சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னா, குழந்தையை சரியாக கவனிக்காத ஒரு குற்றம். உடனே இங்கேருந்து எம்பசிலேருந்து ஆள்லாம் போய், எங்கள் ஊரில் அப்படி கிடையாதுங்க, 2 பிள்ளைங்க பாவங்க, எங்கள் ஊரில் நீங்கள் கீழே விழுந்து காயம்பட்டது உங்கள் குழந்தை இல்லை, சுவிட்சர்லாந்து சிட்டிசன். அதாவது அங்கே சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எங்கள் சட்டப்படி ஒரு தாய் தன் குழந்தையை சரியாக கவனிக்காமல் ஆபத்து உண்டாக்கினால் அவள் மீது கிரிமினல் கேஸ் போடுவோன்னு சொன்னான். இப்போ ஒரே வழி உங்களிலிருந்து தப்பிக்கன்னா சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிருங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஸோ சோசியல் இஷ்யூஸை நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணலங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக. இனி நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஒரு விஷயத்தையும் சமூகத்தில் அதற்கான ஆழங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும். ஒரு விஷயம் ஒரு சார்ந்த ஒரு சட்ட ரீதியாக விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒழுக்க முறைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய பார்வைக்கும் அது கொண்டு செல்லப்படுகிற பொழுதுதான் அதை கடைபிடிக்கிறார்களா என்பதான விஷயம் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அனுபவம் மிகப்பெரிய விஷயம். அந்த நாட்டினுடைய கடமைகளை சட்ட திட்டங்களை முறையாக வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்டத்திற்குள் தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான, ஆனால் நமக்கும் கூட பல சட்ட திட்டங்கள் வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பல நேரங்களில் அவற்றை காற்றில் பறக்க விடுக்கிற மனநிலை கொண்டவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதான ஒரு செய்தி. திரு நூருல்லா, உங்களுடைய பார்வையில் நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், பல்வேறு படைப்புகளை பத்திரிகைகளை பல்வேறு களங்களில் கண்டிருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகம் 2வது நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டு 2வது இடத்தை பிடித்திருக்கிறது என்பதான ஒரு செய்தி. ஒரு வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறது, பெரிய அளவில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு அளவுக்கு எல்லா துறையிலும் வளர்ந்திருக்கிறது என்பதான செய்திகள் எல்லாம் ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, சமீபத்திலும் கூட தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திற்கு வந்து ஏறக்குறைய 2 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய மாநிலம் வளர்ச்சிக்குரிய மாநிலமாக இருந்திருக்கிறது என்பதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அதே நேரத்தில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய புள்ளி விவரங்களில் 2வது இடம் இருக்கிறோம் என்பதான ஒரு செய்தியை பார்க்கிற பொழுது நம்முடைய மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த மக்களுடைய மனநிலையை ஆளுகிற ஆட்சியாளர்களுடைய பார்வையோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது உங்களுக்கு கருத்துக்களை. இப்போ முருகன் ஐயா பேசுகிறத கேட்டு நான் ரொம்ப சிலிர்ப்பு பண்ணேன். அவர் வந்து டெலிவிஷன் டெக்னாலஜியை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்திய முன்னோடி. அவர் முன்னிலையில் பேசுகிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அவர் சொன்ன விஷயத்தில் இந்த சமூகத்தில் நடக்கிற நிகழ்வை பற்றி சொன்னார். அது உண்மை. சமூக நீதி இருக்குது, அவர்களுக்கு சுமூக நீதி இல்லை. அதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அரசு ஈடுபடணுங்கிறது அப்படி நல்ல கருத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தற்கொலைக்கு பல காரணங்கள் இருக்குது, பல கோட்பாடுகள் இருக்குது. ஒரு கோட்பாடை நான் எடுத்துட்டு சொல்லணும்னா, தனிமை இருக்க அது மிகப்பெரிய தண்டனையாது. ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான் அப்படின்னாவே அவனுக்கு பூதாகார சிந்தனைகள் உருவெடுத்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து சில பேர் ரிசர்வ்டு டைப்பு அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் தன் மனதில் இருக்கின்ற குமரர்களை கொட்டி தீர்ப்பதற்கு சரியான வடிகால் இல்லாததுவே அவனுடைய தற்கொலை உணர்வுகளுக்கு மூல காரணமாக இருக்கு. அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள் இருக்கும். கூட்டு குடும்பங்களில் நிறைய பேர் ஒரு குடும்பத்தில் பழகிட்டு இருப்பாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் கூடி கலந்து பேசி கழித்து தங்களுடைய பிரச்சனைகளை பரிமாறிக்கிட்டு ஒரு 10 பேர் ஒன்று சேர்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். 10 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒருத்தருடைய பலம் இன்னொருத்தருடைய பலவீனத்தை பேலன்ஸ் பண்ணி எல்லாருமே வளருவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குடும்பம், கணவன் மனைவி குழந்தை, கணவன் வியாபார நிமித்தம் வெளிநாட்டில் போவான், வெளியூருக்கு போவான், மனைவி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போவாங்க, பையன் அன்பு செலுத்துறதுக்கு அழி இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு பிரதரும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது. அப்போ தனிமை அவனை கொல்லும். அட்லீஸ்ட் நண்பர்களோடு பரிமாறிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் போகும்போது அப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாகுது. ஆனால் நான் முதல்ல என்ன நினைக்கிறேன்னா, கூட்டு குடும்பங்கள் ஒழிப்பு தற்கொலைக்கு முதல் காரணம். 2வது வந்து வளர்ச்சி. வளர்ச்சி மனிதனுக்கு வர 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 என்ன ஆகுதுன்னா, பேராசை பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய வலிமையை அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் கொடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். அதாவது அவன் வெற்றியில் திளைப்பதற்கு ஒருவனுக்கு எப்போது தகுதி வருதுன்னா,
தோல்வியை சகித்துக் கொள்ளுகிற மனப்பண் வரும்போதுதான். ஆனா அவன் வந்து வெற்றியில் கழிக்க தெரிகிறது, ஆனால் தோல்வியில் துவண்டு போகின்றவன் அதிலிருந்து மீளுவதற்கு முடியாமல் அவன் தன்னுடைய இறுதி இடத்தை தேடிக்கொள்கிறான். அந்த அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ற அந்த 2 செகண்ட் இருக்கு பாருங்க, அந்த 2 செகண்ட் தாண்டிட்டா அப்புறம் சரியா போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த 2 செகண்ட்ல அவன் யாருக்கையாவது மனம் விட்டு பேசினா சரியா போயிடும், ஆனா யாருக்கும் பேச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கணும். அதாவது இந்த ஐடியல் மைண்ட் இஸ் தி டெவில் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி நீங்க வந்து மனதை தனிமைப்படுத்தாமல் ஏதாவது ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பாதையை வகுத்து விட்டாலே போதும். அவனுடைய எண்ணம் எல்லாம் அது இலக்கே இருக்கும், அப்ப அதை நோக்கி போயிட்டே இருப்பான். இலக்கு இல்லாமல் போய்விட்டால் அவனுக்கு தற்கொலை மாதிரியான உணர்வுகள் வருவது தவிர்க்க முடியாததுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா நீங்கள் சொன்னதை போல ஒரு மனிதனை தற்கொலைக்கு தூண்டுவதற்கு தனிமை மிகப்பெரிய காரணம் என்று சொல்கிறீர்கள். இன்றைக்கு சமூகம் வந்து இயந்திரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஃபாஸ்ட் உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது முந்தி அடித்துக் கொண்டு தான் முன்னிலை வகிக்க வேண்டும், எப்படியாவது தான் அடைந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதான ஒரு மாயதனமான ஒரு வாழ்க்கை தனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற திரு நூருல்லா அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நல்ல இலக்குகளோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனால் சில நேரங்களில் நாம் வைக்கின்ற அந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கிற பொழுது அந்த இலக்குகளை அடைய முடியாமல் கூட சில நேரங்களில் தற்கொலைக்கு தூண்டுகிற சம்பவங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காதல் என்ற ஒரு இலக்கை வைத்து விடுகிறார், அல்லது வாழ்வினுடைய வெற்றி பயணத்தை நோக்கி இந்த பதவியில் அமர வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறான். ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு முன்பாக பல்வேறு விதமான இடையூறுகள் அவனை தாக்கி விடுகிறது, பல்வேறு விதமான இடையூறுகளால் திசை மாறி விடுகிறான் என்பதான செய்தியும் ஒரு பார்வை இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதிரி வினோதமான ஏற்படுகிற துயரமாக இந்த மாதிரி வினோதமான முறையில் தற்கொலை செய்து கொள்கிற மனப்போக்கும் எல்லா தரப்பிலும் இருக்குது. வயதானவர்கள் ஒரு முதிர்ந்தவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்ற காலமெல்லாம் இருந்தது. இன்றைக்கு பள்ளி மாணவர் சின்ன பிள்ளை பெற்றோர் திட்டியதால் உடனே மனம் உடைந்து போகிறான், தற்கொலை மேற்கொண்டான் என்பதான செய்திகள்லாம் ஊடகங்களிலே வருகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் உங்கள் காவல்துறை அனுபவத்தின் வாயிலாக? இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு காவல்துறையினுடைய பல்வேறு அணுகுமுறை விஷயங்கள் பற்றி உங்கள் கூடுதல் தகவல். சார், எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே நல்லா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதே தான் நானும் இப்போ ரிப்பீட் பண்ணணும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தற்கொலை செய்வதற்கிறது அப்படி தான் காரணம், மனப்போக்கு தான். அதாவது டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப எந்திரமானமான வாழ்க்கையில் டிசிஷன் மேக்கிங்கிறது ஒரு இதோட எடுக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று குயிக்காக எடுக்கிறாங்க, பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு பின் அதனுடைய வருகின்ற விளைவுகளை தாங்கிக் கொள்ள அவங்களால முடியுதில்லை. தவிர்க்க முடியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்கள்ட்ட கிடையாது. ஒரு இதில் பணத்தை போடுறோம், நம்ம வந்து ஃபைனான்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சா எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம் ஃபைனான்ஸுக்காரன் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அதில் ஏன் இறங்கணும்? அதில் போய் இறங்குறது, எங்கேயாச்சும் கொண்டு பணத்தை போடுறது எல்லாம் இப்போ இந்த சீட்டு பிடிக்கிறதுங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் விழுந்து எங்கேயுமே ஃபெயிலியர் தான். யாருமே சீட்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் சேர்றான், சில பேர் சீட்டு வேணும்னா ஏமாத்துறதுக்குன்னே சேர்றான். எல்லாத்தையும் வாங்கிட்டு சரியாக கொடுக்க முடியாமல் குடும்பத்தோடு அப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் இது ஒரு தடவை நம்ம அதாவது படிப்பினைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அடுத்தவனுடைய வாழ்க்கையிலேயும் நம்ம படிப்பினை பெற்றுக்கணும். அந்த மனப்பக்குவம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது சார் இன்னொன்று கரெக்டாக சொன்னாங்க, அரசு வந்து இதில் கவனம் செலுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 309 ஒரு செக்ஷனை ஐபிஎஸ்ல எடுத்தாங்க பாருங்க, அதை போல ஒரு மோசமான விஷயம் கிடையாது. 309 செக்ஷன் வச்சிருந்தது வந்து யாரையும் தற்கொலை முயற்சி பண்றவங்கள தண்டிக்கிறதுக்காக வச்சதில்லை. அட்லீஸ்ட் தற்கொலை முயற்சிங்கிறது அரசு கவனத்துக்கு வந்துகிட்டு இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்டிமேஷன் வச்சு நாங்கள் போய் விசாரிப்போம். அவன் வந்து உண்மையிலே தற்கொலை பண்ணியிருந்தா கூட அவனை வந்து அதை இல்லாமல் நாங்கள் பார்த்து என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு அவன் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் கொண்டு தண்டனை கொடுக்குறதெல்லாம் கிடையாது. என்னென்னு விசாரித்து அதுக்குள்ளே சொல்யூஷனை பார்ப்போம். சும்மா அவன் பாய்சனே சாப்பிட்டுருந்தா கூட அவன் சொல்லுவான், மாற்றி சொல்லுவான், நான் வந்து இதுன்னு நினச்சிட்டு இருமல் மருந்து நினச்சி சாப்பிட்டுட்டேன்னு போய் சொல்லுவான், வயிற்று வலி மருந்து நினச்சி சாப்பிட்டேன்னு சொல்லுவான். நாங்கள் உண்மை எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு அவங்கள நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு நிகழ்ச்சி அரசின் கவனத்துக்கு வந்தது, அந்த என்ன காரணமோ அதை இன்வெஸ்டிகேஷனில் க்ளோஸ் பண்ணுவோம். அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து மேல் நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் இருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு நடவடிக்கை எல்லாம் போச்சு. அதனால அவர் சார் சொன்னது மாதிரி அரசு வந்து அக்கறை செலுத்தணும். நிறைய வந்து இப்போ மெஷின் மாதிரி போயிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து போதிக்கிறதுக்கு விளைவுகளை சொல்லி கொடுப்பதற்கு இந்த சத்சங்கங்கள், இந்த மாதிரி பிரசங்கங்கள், பத்திரிகைகள் படிக்கிறது, பத்திரிகையில் பெரிய அறிஞர்கள் சொல்ற விஷயங்கள், அதாவது மனப்பக்குவம் அதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான விஷயங்களே இப்போ கிடையாது. எல்லாம் மெக்கானிக்கலாக உட்காந்துட்டு இருக்காங்க, டிவியில் உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்களே தவிர அவர்கள் வந்து வாழ்க்கையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கிடையாது. அதனால குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் எதை எடுத்தாலும் என்ன பண்றாங்க, அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. சின்ன தோல்வியை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல்
ஒரு டெம்பரவரி ப்ராப்ளத்துக்கு பர்மனன்ட் சொல்யூஷனா இந்த தற்கொலைக்கு போயிடுறாங்க. சரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இயந்திரதனமான மனித வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்குடைய மன ஆற்றல் கூட அவர்களுக்கு இல்லாமல் போனது என்பதாக இருக்கிறோம். இது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட சகோதரி சுந்தரவள்ளி, உங்கள் பார்வையில் இன்றைக்கு பல்வேறு விதமான களங்களில் பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய இந்த தற்கொலைக்கு காரணம் என்று சொன்னால் தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, காதல், பல்வேறு விதமான எதிர்கால கல்வியுடைய நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை தனக்கு கிடைக்காமல் போனது, இப்படி பல்வேறு கோணங்களை பார்த்திருக்கிறோம். இந்த தற்கொலைகள் அதிகரித்து போவதற்காக இன்றைக்கு சமூக பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அதிகமான தற்கொலைகள் எந்த செக்டார்ல வந்து விழுது அப்படின்னா ஐடி ஃபீல்டில். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அதிகமான பணம் சம்பாதிக்கிற ஃபீல்டு, அது நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்ற ஒரு ஃபீல்டு. ஆனால் தற்கொலை அங்கே தான் அதிகமாக இருக்கு. அது என்னை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, நம்முடைய கலாச்சார மாற்றம், இந்த உலகமயம் தொழில்களை உருவாக்குச்சு, நிறைய சம்பாதிக்க வச்சுச்சு, நிறைய நுகர்வு கொண்டு வந்தது. ஆனால் வாழ்க்கை ஸ்டைல் இருக்கு பாருங்க, நமக்கு இருந்த ட்ரெடிஷனான ஒரு ஸ்டைலும் புதுசா வந்திருக்கிற நுகர்வு கலாச்சாரத்துக்கு இடையிலுக்கான அந்த வேறுபாடை மக்கள் புரிஞ்சுக்க முடியல அல்லது இதுக்கு அடாப்ட் ஆக முடியல. இதில் நிறைய தற்கொலைகள் இருந்தது. இன்னொன்று ஐடி ஃபீல்டில் இன்னொரு பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, பணி பாதுகாப்பின்மை. எப்போ வேணும் 32 வயசுல தான் ஓய்வுன்னு தூக்கி வெளியே போட்டுறாங்க. ஸோ அந்த பயத்தில் டென்ஷனில் தற்கொலை இருக்கு. ஒரே மாதிரியான வேலை செய்வது, அதுவே ஒரு தற்கொலைக்கு காரணம் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரே மாதிரியா ஒரே வேலை செய்யறது, ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படின்றதும் ஒரு தற்கொலைக்கான ஒரு முடிவை உருவாக்குறது அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஸோ இது மாதிரியான விஷயம் ஏன் பள்ளிக்கூடங்கள்ல வருது அப்படின்னா, இன்றைக்கு பள்ளிக்கூட குழந்தைகளை நம்ம வெற்றி வெற்றி வெற்றின்ற விஷயங்களை மட்டுமே கற்றுக் கொடுக்குறோம். தோல்வியும் ஒன்று இருக்கு, அது வெற்றிக்கான வழியை உருவாக்கும். தோல்வியை எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும், தோல்வி எப்போ வரும் என்று கூட சொல்லுவதற்கு தயாராக இல்லை. விளையாட்டுல கூட குழந்தைகளுக்கான விளையாட்டு வெறும் வெற்றியை பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறது. நம்மள தோல்வி குறித்த விளையாட்டுகள்லாம் உண்டு, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு வீடியோ கேம்ல கூட அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு போயிட்டே இருக்கான், போய் ஒரு இலக்குல போய் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சோடனே அவனை எல்லாரும் கைதட்டி பாராட்டுற மாதிரி விளையாட்டு முடியுது. அப்ப என்ன சொல்லி தராங்கன்னா, நீ ஜெயிக்கிறதுக்கு எவனையும் அடிச்சு காலி பண்ணிட்டு முன்னேறிப்போ அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், வெற்றியை தவிர உனக்கு இலக்கு வேற இல்லை அப்படின்றாங்க. சமூகம் சார்ந்த பார்வை இல்லை. ஒரு 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 பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பதை குறித்த அவர்களுக்கான அறிவுறுத்தலும் அறிவுரைகளும் பிராக்டிக்கலா அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பும் குழந்தைகளுக்கு இல்லாமலே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நீங்க கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா பெண்களுடைய தற்கொலையும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. காரணம் என்ன அப்படி கடந்த 2-3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மது பழக்கத்துல வர பிரச்சனைகள். நீங்க அதிகமான கொலைகளும் தற்கொலைகளும் மது பிரச்சனையில வந்திருக்கு. போன மாசம் ஒரு அம்மாவை கைது பண்றாங்க, சொந்த கணவனவே அடிச்சு கொன்னுட்டு மரணனை ஊத்தி எரிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தாங்க இருக்கிற எவிடன்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதே தெரியுது. இன்னொன்னு, குழந்தையோட தண்ணிக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது, இது மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த சமூகம் சார்ந்த பார்வையை அவர் சார் சொன்ன மாதிரி தான் சமயம். அவங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவம் இருக்கும் ஆட்சி பணியாளராக இருந்ததுனால. சமூகம் சார்ந்த பார்வை பொதுவாகவே அரசு கிடையாது. அதே மாதிரி எக்கனாமிக்கல் சார்ந்த பார்வையிலும் கூட முதலாளிகளுக்கு சார்பான பார்வை தான் அரசாங்கத்துக்கு இருக்கே ஒழிய சாமானியர்களுடைய சார்ந்த வாழ்க்கையும் பார்வையும் என்பது அரசாங்கத்துக்கு இல்லாமலே போகுது. இந்த நுகர்வு கலாச்சாரம், புதிய பொருளாதார கொள்கை, அதுல இன்னைக்கு இருக்கிற சாராயம் சார்ந்த மது சார்ந்த அது அரசாங்கமே மது விற்பதற்கான இந்த சூழல் என்று தற்கொலைக்கு பல காரணங்கள் உண்டு. கல்வித்துறையினுடைய ஒரே இந்த கடிவாளம் போட்ட மாதிரி வெற்றி மதிப்பெண் என்று இலக்கு, இது மாதிரியான பல சோசியல் காரணிகள் உண்டு இந்த தற்கொலைக்கு. ஸோ இதெல்லாம் அரசாங்கம் அனலைஸ் பண்ணி இதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய வெற்றி எதுல இருக்குன்னா, மக்களை நலமாக வாழ வைப்புல தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வெற்றி இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு தற்கொலை என்பது சார் சொல்றாரு, புள்ளி விவரங்கள் நிறைய இடத்துல புள்ளி விவரங்கள் திணிப்பாக கூட இருக்கிறது நமக்கே பார்க்கிறோம். அதெல்லாம் இல்லை. ஆனா உலக சுகாதார மையம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 20-30 மில்லியன் பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க உலகம் பூரா. 40 நிமிஷத்துக்கு ஒரு தற்கொலை நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து உளவியல் சிக்கல் பல காரணங்களை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையமும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அரசு இதை வந்து மிக சாமர்த்தியமாக சமூக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது தான் இதுக்கான ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்க முடியும். ஆனா நம்ம அரசு ஒரே வழி பண்ணிட்டாங்க. 2014 வந்த உடனே இந்த 309 செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை தூக்கிடுவோம். தற்கொலைக்கு தண்டனையா, தப்பிச்சுட்டாங்கன்னா தண்டனை கொடுக்குறோமே, செத்துட்டாங்கன்னா விட்டுருமே அப்படின்ற மாதிரி நீதிபதி சந்துரு உட்பட வந்து இதை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் கூட நம்ம நாட்டில் வச்சாங்க போன ஆண்டு.
இல்லை, இன்றைக்கு நீங்க சொன்னது போல கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில சட்டங்களை மக்கள் அந்த சட்ட ரீதியான விஷயங்களை கொண்டு வருகிற போது அதில் குறித்த பல்வேறு எதிர்ப்பாளைகள் வருகிற போது அதற்கும் கூட நம் மறுபரிசீலனை என்ற பெயரில் அதற்கு ஒரு மாற்றுகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் முருகன் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதை போல ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பதில் நமது சில நேரங்களில் நமக்கு ஒரு தொய்வு ஏற்படுகிறது. தற்கொலை சட்டம்ங்கிறது 309 வச்சதே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனசுல ஒரு பயம், தற்கொலை முயற்சி எடுத்தால் ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்துல ஒரு 10 பேர் தற்கொலை பண்ணிக்காம வந்தா கூட சக்சஸ் தானேன்னு சொல்லி இது வரைக்கும் 309ல யாரும் கன்விக்ஷன் எந்த கோர்ட்லயும் போய் கன்விக்ஷன் கொடுத்ததே கிடையாது. சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். குலசேகரன் சார், ரத்தின சுருக்கமா உங்க கருத்துக்களை சொல்லுங்களா சார்? ஐயா, முதல்ல குழந்தைங்களுக்கு தட்டை அவங்க கொடுக்கறது இல்ல. சரி, ஏன்னா ஒரு அக்கா தங்கச்சி 2 குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்க அந்த பொண்ணுடைய விருப்பமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா உடனே பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க இஷ்ட பார்த்து பொண்ணு கல்யாணம் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க சூசைட் பண்ணிக்கணும். முதல் பாயிண்ட் அங்கே இருப்பாங்க. சரிங்க. குழந்தையாரு சொல்ல என்ன பண்றாங்க, நீ இந்த படிச்சுட்டு இந்த மார்க் வரலன்னாக்கா நீ செத்து விடு. இப்படி ஒரு மனதைரியத்தை குழந்தைங்களை வளர்த்துதான் நம்மளுடைய இது. ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையாளர் சொன்ன போல பிள்ளைகள் மத்தியில் பெரிய சுமைகளை வைத்து திணித்து விடுகிறோம். அதனால் குழந்தை மனதிலே அது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயமா 350 மார்க் 300 மார்க் மேல போயிட்டோம்னாலே சந்தோஷப்படுவோம். ரெண்டாவது ஃபெயிலான குழந்தைங்க தான் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அதை கூட கொஞ்சம் நாள் நம்ம செட்ல எல்லாம் தடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 1100 சில்லற மார்க் வாங்கிட்டு தற்கொலை முயற்சி பண்றான். என்னன்னா 1200க்கு பக்கத்துல போகணுமா? இது என்ன மாதிரியான மனநிலை? இல்ல, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அழுத்தங்களை கொடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு மனப்பாடம் புத்தகங்களுடைய படிப்பெல்லாம் ஒரு காலத்தில் பெரியவர்கள் மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய படித்த காலத்தில் எல்லாம் அப்படின்னா அனுபவம் கூட வளர்ந்து கொண்டே இருக்கும். படிப்பதை போல ஒரு அனுபவமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். உலக சார்ந்த பல்வேறு விஷயங்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கான கூடுதல் கவனமும் அக்கறை எடுத்தார்கள் என்பதான செய்தி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லா புத்தகங்களும் ஒரு குழந்தை எல்கேஜியில் சேர்த்து விடுகிறோம் அல்லது ஒரு பெரிய கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சேர்க்கிறோம் என்று சொன்னால் மனப்பாடமாக இருந்த புத்தகத்தில் இருக்கிறது முழுசும் நீ தரோ பண்ணிடணும், பயாட் பண்ணிடணும். மனப்பாட புத்தகமாக இருந்து அவனை புத்தக புழுவாக மாற்றுமே தவிர புத்தகத்தை கடந்து அந்த பாடம் சொல்கிற படிப்பினை என்ன, படிப்பினை மூலமா நாம் கற்றுக்கொள்வது என்ன என்பதான ஆழங்களை சொல்வதில்லை என்பதான ஒரு விஷயம் இருக்கிறது. மதிப்பெண் வைத்துதான் இன்றைய வாழ்க்கை தரம் இருக்கிறது என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. ஐயா, உங்கள் பார்வையில் இன்றைக்கு ஒரு ஆரம்ப காலங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களிலே ஒரு ஞான நீதி போதனை வகுப்புகள் போன்ற விஷயம் எல்லாம் சொல்லி குழந்தை பக்குவத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரியான சூழல் இருந்து இன்றைக்கு பல பள்ளிக்கூடங்களிலே அது போன்ற வகுப்பு முறைகள் இருக்கு. நீங்க பல கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறீர்கள். பல செய்திகள் உங்களுடைய செய்திகளிலே சமூகத்தினுடைய அவலங்களை பல கோணங்களில் சித்தரித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த சூழலும் இன்றைக்கு இருக்கிற சூழலை நீங்கள் கொஞ்சம் ஒப்பீடு பற்றி சில விஷயங்கள். டோட்டல் ஃபெயிலியர். அவங்க மேடம் சொன்ன மாதிரி நீங்க மெத்தடாலஜி தெரியாமலேயே எப்படி ஸ்கூலில் எஜுகேஷன் பண்ணணும், இண்டிவிஜுவல் இஷ்யூஸ்லாம் விட்டுருங்க. இப்போ நான் படிக்கும் போதுங்க எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 மைல் தள்ளி தான் ஸ்கூலே இருக்கும். காலேஜுக்கு போகிறதுங்கிறது ஆச்சரியம். ஆனால் நான் போய் சேர்ந்த உடனே எல்லா டீச்சரும் முருகன் ஒரு பையன் வந்திருக்கிறான், கிராமத்துலேருந்து வந்திருக்கிறான், அவன் செருப்பு போட்டிருக்க மாட்டான், சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறான், கம்மிங் ஃப்ரம் அ ஆர்டினரி பேக்ரவுண்ட், பட்டு ஃபஸ்ட் இந்த டிசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பெரிய விஷயமே தெரியாது. அங்கே வாத்தியாரங்கள்லாம் என்கிட்ட காட்டின அட்டென்ஷன் இருக்கு பாருங்க. நான் இப்போ அன்னைக்கு ஈரோடில் 2000 பேர் முன்னே அட்ரஸ் பண்ண அதை என்னென்னு நடந்துன்னு ஒருத்தர் நம்பவே இல்லை. அங்கே இருந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் எந்திக்க சொன்னேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு. சொல்ல முடியல அவங்களால. இதுக்கு எனக்கு பதில் சொல்லி தந்தவர் ஆல்பர்ட்டுங்கிற வாத்தியார். நான் பியூசின்னு அப்போ ஒன்று உண்டுங்க, இப்போ ஒன்று மாதிரி கிடையாது, ஃபஸ்ட் இயருக்கு அதில் சொல்லி தந்தது அப்படின்னு. ஃபாதர் ஆண்டனி சாமி என்னை கூப்பிட்டு, நீ எப்போ உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படிம்பாரு. உன்னை ஹாஸ்டலுக்கு வந்தோடனே எல்லாரும் முருகனை மட்டும் கூப்பிட்டு கேட்காங்களே என்ன, இல்லைப்பா அவன் நிறைய இங்கிலீஷ் வேர்டெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறான், அதனால் ஃபாதர் ஆண்டனி சாமிக்கு அவனை பிடிச்சி போச்சு அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் வேர்டு எப்படி கற்றுக்கிறான் அப்படின்னா ஒரு மீட்டிங் மாதிரி போடுவோம். மெயில்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த மெயில் பத்திரிக்கையில் தலையங்கத்தில் அவங்க மேட்ரோட இங்கிலீஷ் வேர்டை மட்டும் போடுவாங்க. கஷ்டமான இங்கிலீஷ் வேர்டெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்குவோம். டிக்ஷனரி வாங்க காசு கிடையாது. ஹாஸ்டல்லேருந்து நடந்தே போய் டிசிட் லைப்ரரிக்கு போய் வெளியில் ஒரு பெரிய டிக்ஷனரி காலை எல்லாம் குறிச்சிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்களை எழுதிட்டு வருவேன். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆல்பர்ட்டை கொண்டு கொடுப்பேன். தட்டி கொடுப்பாரு, 1 ரூபா கொடுப்பாரு. அன்றைக்கி 1 ரூபாங்கிறது இன்றைக்கி 100 ரூபா மாதிரி. நான் சொல்ல தம்பி 54, 55 அந்த மாதிரி. ஸோ அந்த ஆசிரியர்கள் வகுப்பில் பாடம் சொல்லி கொடுத்த பிறகு வகுப்புக்கு வெளியே மாணவர்களுக்கு அவங்க கொடுத்த அந்த அக்கறை அப்படி மைண்டில் வச்சுங்க. நான் தருமபுரி கலெக்டராக இருக்கும்போது இன்ஸ்பெக்ஷன் போவேன்.
ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம், 7 கிளாஸுக்கு 2 வாத்தியார் வந்திருப்பான், அதில் ஒரு வாத்தியார் தண்ணி போட்டிருப்பான், அவனை சஸ்பெண்ட் பண்ணுவான். படுத்துவானுங்க வரமா. இது நான் வேணும்னு சொல்ல, ப்ரைவேட் ஸ்கூல் அப்படி தான் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி தான் இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணல. அப்போது சிஸ்டம் ஃபெயிலியர். இப்போ அவர்கிட்ட கேளுங்க மிஸ்டர் கருணாநிதிட்ட, அவங்க காலத்தில் போலீஸ் எப்படி இருந்தாங்கன்னு. நான் வந்து முத்துப்பேட்டையில் வந்து ஃபிஷரிஸ் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது ஓடி வந்து ஒருத்தர் சொல்லுவான், எங்களோட உட்காந்து சீட்டில் ஆடிட்டு இருப்பார் ஒரு கான்ஸ்டபிள், சார் 4ஆவது தெருவில் தகராறுன்னு. ஒரு நிமிஷம் இருப்பான்னு ஓடி போய், அப்போ வந்து ட்ரௌசர் பேண்ட்டு கிடையாது, ட்ரௌசரும் சட்டையும் போட்டு சைக்கிளில் போகிற ஒரு வாரான்னு தெரிஞ்ச எல்லாரும் ஓடிடுவான். ஒரு கான்ஸ்டபிளுக்கு மக்கள் கொடுத்த மரியாதை கலந்த பயம் சிஸ்டம் ஃபெயிலியர், எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர், டிசிட்டு சிஸ்டம் ஃபெயிலியர். நான் இருக்கும்போது மினிஸ்டர் வந்து என்னை பார்க்கணுன்னா நான் போய் பார்க்குறதா இவரை கூப்பிட்றதா நினைப்பாங்க. நான் வந்து ஆர்டிஓ இருக்கும்போது. இப்போ கலெக்டர் வந்து வெயிட்டிங் ஃபார் ரிசீவிங் எவரிபடி இந்த ரயில்வே ஸ்டேஷன். அது ஒரு குறைய சொல்ல, சிஸ்டம் ஃபெயிலியர். சிஸ்டம் ஃபெயிலியரை நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு டாபிக் எடுத்துக்குவீங்க சார், நம்மளுடைய டோட்டல் ஃபெயிலியர் இன்க்ளூடிங் த டிவி அண்ட் நியூஸ் பேப்பர். ஒருத்தர் வேற ஒரு உச்சி கொம்பில் ஏறி செத்து விழுந்தோடனே அது ஒரு வாரம் ஓடும். அப்புறம் மதுவிலக்கு போராட்டம் பண்ணுவோம், அது ஒரு வாரம் ஓடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த இவர் வந்து சகாயம் தோன்றது, அப்புறம் சகாயம் ரிப்போர்ட்டு, இப்படி வாழ்ந்துட்டோம் நம்ம. நோ காம்ப்ரஹென்சிவ் சோஷியல் கான்சியஸ்னஸ். வேறஸ் நல்ல முன்னேறிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பேசினாலே ஒரு மறைப்பான். அதெல்லாம் நீ ஏன் என் டைம் பேசுகிற, நம்ம வேலையை பாரு அப்படிமா. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்ரிலேட்டட் மேட்டரை டிபேட் பண்ணுறது மணிக்கணக்காக பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் இதை மாதிரி நிறைய பேரண்ட்ஸு, ஸ்பாக்குங்கிற புக் எடுத்திங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், பெண்கள் தாய்மார்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து 7 வயது வரைக்கும் அவர்களை எப்படி வளர்க்கிறார்களோ அப்படித்தான் அவர்கள் மனிதராகிறார்கள். நிறைய பேருக்கே தெரியாது, டாக்டர்ஸுக்கே தெரியாது. 7 வயசுக்கு அப்புறம் நடக்கிறதுலாம் எக்ஸ்பேன்ஷன், 7 வயசு வரைக்கும் நடக்கிறது தான் இம்பேக்ஷன் சொல்கிறான். என்னுடைய குணாதிசயங்கள் பூரா 7 வயதுக்கு மேலே உருவாகலை. எங்கள் அம்மாவும் அக்காவும் எங்கள் அப்பாவும் என்னை ஊட்டி வளர்த்து, அப்பா அவங்க பேசுகிறது நம்ம கவனிக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. இதை சொல்லி கொடுப்பதற்கு கூட ஆசிரியர்கள் தெரியல, அவர்களுக்கே தெரியாது. அந்த நிலையில நம்ம சோசியல் ஃபெயிலியர்ல இருக்கிறோங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போல யதார்த்தமாக இன்றைய வாழ்வில் பல சூழல்களில் நம்முடைய அடிப்படை விஷயங்களை நாம் தொலைந்து விட்டிருக்கிறோம், அடிப்படை விஷயங்களை இழந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களை இழந்துவிட்டு ஒரு கடுமையான விஷயங்களை கொண்டு வருகிற பொழுது இதை நூல் பிடித்ததை போல கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுது பல நேரங்களில் அது பலன் அளிக்காமல் போகிறது என்பதான ஒரு யதார்த்தத்தை சொன்னார். இன்றைக்கும் கூட இது போன்ற இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய அளவில் மற்ற மாநிலங்களோடு நம்முடைய தமிழகம் உயர்ந்திருக்கிறது என்பதான பல விஷயங்களை மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்கிற அந்த தருணங்களிலும் கூட தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் 2வது இடம் இருக்கிறது என்பதான செய்தி ஒரு துயரமான செய்தி. இன்றைய குறித்து பல்வேறு கருத்துக்களை, இன்னும் பல்வேறு ஆழமான கருத்துக்களோடு பரபரப்பாய் பேசி இருக்கிறோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் தொடர்ந்து முழங்கும்.